ஒன்றிய கல்வி அமைச்சகம் மாணவர் சேர்க்கை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 7,993 பள்ளிகளில் இந்த கல்வியாண்டில் ஒரு மாணவர் சேர்க்கை கூட நடைபெறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7,993 பள்ளிகள்லையும் கிட்டத்தட்ட 20,817 ஆசிரியர்களுக்கு சம்பளம் மட்டும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல 3,812 பள்ளிகள்ல இதுவரைக்கும் எந்த மாணவர் சேர்க்கையும் நடைபெறாம 17,965 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறதா மேற்கு வங்கம் முதல் இடத்துல இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானால 2,245 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையே நடைபெறாம 1,106 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுறதா தெலுங்கானா 2வது இடத்துல இருக்கு. அடுத்ததா மத்திய பிரதேசம், 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம், இப்படின்னு அடுத்தடுத்த இடங்கள்ல இந்த மாநிலங்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் பணிபுரியக்கூடிய பள்ளியில 33 லட்சம் மாணவர்கள் படிக்கிறதா இந்த அறிக்கையின் மூலியமா தகவல் கொடுத்திருக்காங்க. அதுலயும் ஆந்திரா முதலிடத்திலையும், கர்நாடகா 2வது இடத்துலையும், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், லட்சத்தீவு இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. பொதுவாகவே இந்த ஒரே ஒரு ஆசிரியர் வேலை செய்யக்கூடிய பள்ளிகள்ல மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான். காலங்காலமா இந்த செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கல்வியாண்டுல மட்டும் இந்த 7,993 பள்ளிகள்ல ஒரு மாணவர் சேர்க்கை கூட இல்லை அப்படிங்கிறதும், மாணவர் சேர்க்கையே இல்லாத பள்ளிகளில் 20,817 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. பொதுவாக இந்த வருஷத்தில் மட்டும்தான் அந்த பள்ளிகள்லாம் மாணவர் சேர்க்கை இல்லையா, இல்லை இதுக்கு முன்னாடியே மாணவர் சேர்க்கை இருந்ததில் அதில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போவும் படிக்கிறாங்களா, எப்படி மாணவர்களே இல்லாமல் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் யாருக்கு பாடம் நடத்துகிறாங்க, மாணவர்களே இல்லாமல் இருக்கிறது ஒரு பள்ளியாக அதை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற சர்ச்சைக்குரிய கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும்புது. இந்த அறிக்கையில் இருக்கிற தகவல்கள் குறித்து ஒன்றிய கல்வி அமைச்சகம் நிச்சயமாக விளக்கமளித்தே ஆகணும்.